கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசுவே உங்களுக்கு நன்றிப்பா, அந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்கப்பா, நன்றி. கர்த்தருடைய கருத்தில் எங்களை தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேவன் அவருடைய வார்த்தை கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். சந்தோஷத்தோடு இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தை என்ன அப்படின்னா, துஷ்டன்னா அவன் அழிக்கிறவன். அவன் உன் வீட்டுக்கிட்ட வர்றதில்லை, ஒன்னிய தொடுவதில்லை, உன் குடும்பத்தை தொடுவதில்லை, உன் தலைவாசலுக்கு வருவதில்லை, உன் பின்வாசலுக்கு அவன் வருவதில்லை, உன் மாடி வீட்டுக்கு அவன் வருவதில்லை, மொட்டை மாடிக்கு அவன் வருவதில்லை. துஷ்டன் முன்வழியாய் இனி வருவதில்லை. இதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்போ அந்த துஷ்டன் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்ல. இப்போ வசனம் வாசிக்க சொல்கிறேன். நாகும் 1வது அதிகாரம் 15வது வசனம். இதோ சமாதானத்தை கூறுகின்ற சுவிசேஷனுடைய கால்கள் மலையில் மேல் இருக்கிறது. யூதாவே, உன் பண்டிகையை அசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டவன். துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை. இந்த தலைப்பின் கீழே செய்தி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வார்த்தைகள் என்ன அப்படின்னா, துஷ்டன்னா யார்? நம்ம யாருன்னு நினைப்போம்? நீங்கள் துஷ்டன்னோடனே யாருன்னு நினைக்கிங்க? ஒருவேளை சாத்தான் அப்படின்னு நினைக்கிங்களா? சாத்தானும் உண்டு தான். சில மனிதர்களையும் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன், யார் இந்த துஷ்டனாக இருக்கின்றார்கள் என்று. இப்படி பார்த்தீங்கன்னா, எண்ணாகமம் 16வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்க கேட்போம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீ மிஞ்சி போகாதீர்கள், சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரோ. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்தீர்கள் என்றார். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவங்க தான், நாங்கள் எல்லாரும் பரிசுத்தமானவங்க தான், நீங்கள் ஊழியக்காரங்க, நீங்கள் தான் ரொம்ப மிஞ்சி போகிறீங்க. கர்த்தர் அவர் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லி மோசே ஆரோனை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு எதிர்த்து கேட்டார்கள். இவர்களை துஷ்டன் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு நான் அந்த வசனத்தை இப்போ நான் சொல்கிறேன். துஷ்டன் யார்? ஊழியர்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் நீதிமான்களையும் பரிசுத்தவான்களையும் நாம் எதிர்த்து பேசக்கூடாது. அவங்களை பற்றி நம்ம எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசக்கூடாது. அவர்கள் நின்றாலும் விழுந்தாலும் அவர்கள் கர்த்தருக்கே கணக்கு ஒப்புவிப்பார்கள். நாம் அதில் தலையிட்டு பாவத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. அப்படி நம்ம பேசும்போது துஷ்டன் என்ற பெயர் கொடுக்கப்படுகிறது. அதை நம்ம வாசிக்க கேளுங்க. எண்ணாகமம் 16வது அதிகாரத்தில் 26வது வசனம். அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதீருங்கள் என்றான். அவன் சபையாரை நோக்கி என்ன சொல்ற அப்படின்னா, இந்த துஷ்ட மனிதரின், இந்த எதிர்த்து பேசினாங்கல்ல, மோசையும் ஆரோனையும் எதிர்த்து பேசினாங்கல்ல, இந்த துஷ்ட மனிதரின் பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள். அப்போ இந்த எதிர்த்து பேசின உடனே மோசே என்ன செய்கிறாரு? முகம் குப்புற கீழே விழுந்துட்டார். அவருக்கு தாங்க முடியல. நம்ம அழைத்து வந்த ஜனங்கள், அடிமைத்தனத்தில் இருந்து இந்த ஜனங்களுக்காக என் மனைவி என் பிள்ளைகளை விட்டு விட்டு என்ன, நான் இந்த பெரிய அரண்மனையில் வாழ்ந்தேன், இந்த அரண்மனையை நான் விட்டு விட்டு இந்த ஜனங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இவர்களை அழைத்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றேன். இந்த நேரத்தில் இந்த ஜனங்கள் இப்படி எதிர்த்து பேசுகிறார்கள். எவ்வளவு ஒரு கொடுமையான வார்த்தையை அவர்கள் கேட்டார்கள் பார்த்தீங்களா? நீங்கள் என்னாகுமோ 16 அந்த 3ல் அந்த வார்த்தை ரொம்ப கடினமான ஒரு வார்த்தையாக இருக்கும். அதாவது, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவங்க தான், நீங்கள் தான் என்ன செய்கிறீங்க? ஆரோனும் மோசையும் நீங்கள் மிஞ்சி போகிறீங்க. நான் சபையாரில் பரிசுத்தமானவங்க தான், அவங்க நடுவிலேயே கர்த்தர் இருக்கிறார். இப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்களை சபைக்கு மேலாக நீங்கள் ஏன் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது தேவனுடைய பார்வையில் ரொம்ப தவறான ஒன்றாக இருக்கின்றது, பொல்லாங்கானதாக இருக்கின்றது. இதை கேட்ட உடனே மோசேக்கு தாங்க முடியலை. நாம் அழைத்து வந்து நம்முடைய பிள்ளைகளா இந்த கஷ்டத்தின் மத்தியிலே இவர்கள்
அழைத்து கொண்டு நான் வந்தேன். இவங்க என்ன இப்படி இருக்காங்க, எப்படி நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கின்றார்களே என்று மோசேக்கு பதில் ஒன்று பேச முடியவில்லை. அதனால் மோசே என்ன செய்தார்? முகம் குப்புற விழுந்துட்டார் தேவனுடைய பாதத்தில். இருதயம் என்ன சொல்லியிருக்கோம்? எப்பா, நீங்கள் கூட்டிகிட்டு வர சொன்னீங்களே, அந்த ஜனங்கள் இன்றைக்கு என்னை எதிர்த்து இப்படி பேசுகிறாங்கப்பா, தாங்க முடியலப்பா. ஆனால் இவர் என்னெல்லாம் பேசியிருக்கலாம், என்னெல்லாம் செய்திருக்கலாம், அடிக்கலாம், கையை ஓங்கியிருக்கலாம். அதெல்லாம் செய்யாமல் தேவனுடைய பாதத்திலே சரண்டர் ஆகிறதை நம்ம பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு எதிராக இப்படியான சில சம்பவங்கள் நமக்கும் நடந்து கொண்டு இருக்கும்போது நாம் அவர்களை சபிக்கவோ, அவர்களுக்கு சாபம் போடவோ, அவர்களை எதிர்த்து பேசவோ கூடாது. எப்படி மோசேயை போல நாமும் தேவனுடைய சமூகத்திலே முகங்குப்புற விழ வேண்டும். ஏன்னால் எதிர்த்து பேசின இவர்களை தான் துஷ்டன் என்று என்னாகமம் 16:26 சொல்லுகிறது. இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்கள். இப்போ துஷ்டன் முன்வழியாய் கடந்து வருவதில்லை என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? கூட்டணி வைத்துக்கொண்டு இருக்கக்கூடாது. நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தவறாக எதிர்த்து பேசுகிறவங்களோடு நம்ம பழகினா நமக்கும் அந்த குணங்கள் தான் வரும். சங்கீதம் 17:4 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 17:4. மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக் கொள்கிறேன். சங்கீதம் 17:4 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, துஷ்டனுக்கு விலக்கி அந்த உதடுகளை காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது பாருங்க. இன்னொரு நேரம் அதை வாசிங்க. சங்கீதம் 17:4. மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக் கொள்கிறேன். மனுஷனுடைய செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே, நீர் எனக்கு தந்த இந்த உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக்கொள்கிறேன். அப்போ பொல்லாத, தேவனுக்கு பிடிக்காத வார்த்தைகளை பேசுகிறவர்கள் தான் துஷ்டன் என்று இதில் நம்ம பார்க்கிறோம். மனுஷனுடைய செய்களை குறித்து நான் உடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். அப்போ இப்படிப்பட்ட துஷ்டர்களும் உலகத்திலே இருக்கின்றார்கள். அவர்கள் மத்தியிலே நாம் ஞானமாகவும் பரிசுத்தமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு சேர்ந்து நாமும் துஷ்டனாய் போய்விடக்கூடாது. அதனால தான் அம்மா அப்பா தன்னுடைய பிள்ளைகளை தீய நண்பர்களுடன் சேராதிருங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஃப்ரெண்டை பிடிக்கக்கூடாது, ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க அம்மா அப்பா? அவன் துஷ்டனாக இருப்பான், உன்னையும் துஷ்டனாக மாற்றிடுவான். அதனால் நீ அப்படிப்பட்டவங்களோட ஐக்கியம் வைக்க கொள்ளக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அது என்ன செய்யாது? பிடிக்காது. எந்த பிள்ளைகளையும் ஃப்ரெண்டு பிடிக்காதுன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க? கோவப்படுவாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்டு வேணும். அது நல்லவனோ கெட்டவனோ, நல்லவளோ கெட்டவளோ, அதில் அவங்களுக்கு மேட்ரு கிடையாது. இந்த நாட்களில் அநேக தீய சம்பவங்களை நம்ம கேள்விப்படுகின்றோம். அதெல்லாம் அந்த தீய நண்பர்களுடைய செயல்கள் தான். நிறைய பேர் குடிக்கிறவங்ககிட்ட கேட்டால், நீ ஏன் இப்படி பழகுனீங்க இது அப்படின்னா, என்னுடைய நண்பன் தான் கொஞ்சமாக குடி அப்படின்னு ஒரு நாள் தந்தான், அதை குடித்தேன், அது எனக்கு இன்பமாக இருந்தது, அதனால் அடுத்த நாள் அதை நான் என்ன செய்தேன், அப்படியே ஆகி இன்றைக்கி ஒரு பெரிய குடிகாரனாக மாறிவிட்டேன் அப்படின்னு. நீ எப்படி நீங்கள் சிகரெட்டு ஊத பழகுனீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு தான், அவன் கொஞ்சம் ஊதிட்டு என்கிட்ட தந்தான், நான் ஊதினேன், அதுக்கு பிறகு இன்னொரு நண்பன் என்ன அவங்ககிட்ட ஊதினேன், ஆக ஒரே சிகரெட்டு எத்தனை நண்பர்களை அது ஊத வைத்து அனைவரை கெடுத்து விட்டு திருப்பி தனித்து நின்று சிகரெட்டு ஊதுகிறார்கள். அதுக்கு பிறகு நெஞ்சுக்குள்ளே நுரையீரல் கூட என்ன அடைக்குது? சளி வந்து அடைக்குது. அப்படிப்பட்ட பாதைகளுக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன் என்று தாவீது ராஜா சொல்லுகின்றார். நாமும் இதை கேட்கின்ற யாராக இருந்தாலும் சரி, துஷ்டர்களாக இப்படிப்பட்ட பாவங்கள் வாயின் வார்த்தையினால் செயல்படுகிறவர்களை பார்த்து நாம் பாதையை விலக்கி கொள்ள வேண்டும் என்று இந்த சங்கீதம் 17:4 மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம்.
அடுத்து நம்ம துஷ்டன் நம்ம வழியாய் கடந்து வரக்கூடாது என்றால் என்ன செய்ய வேண்டும்? எரேமியா 51வது அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 51:10. கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் செயலை சியோனில் விவரிப்ப மாறுங்கள். அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாக செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியானுடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி. இது நமது ஆலயத்திற்கு அவர் வாங்கும் பழி. இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எரேமியா 51:10வது வசனத்தில் கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார், நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் செயலை சீயோனிலே விவரிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். வாருங்கள். 11ல் பார்த்தீங்கன்னா, அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவி எழுப்பினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி. இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி என்று சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, அம்புகளை துலக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம அம்பை வச்சு என்ன செய்வாங்க? எதிரியை வீழ்த்துவாங்க. அதே போல் இந்த சாத்தானை நம்ம மேற்கொள்வதற்கும் இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கும் தேவனுடைய வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். அவருடைய பட்டயத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். அதை அம்பை துலக்குங்கள். அதாவது நம்ம சங்கீதங்களை வாசிக்கும் போது, எபேசியர் நிருபங்களை எல்லாம் வாசிக்கும் போது நாம் அந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நிறைய சமயத்தில் நான் ஒரு சங்கீதத்தை சொல்வேன். எதுனா, கர்த்தரை தேடுவோர்க்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்ட்டு அடிக்கடி நான் தேவனுடைய சமூகத்தில் சொல்வேன். அவருடைய கிருபையினால் நான் உம்மை தேடுகிறேன், நான் எப்பொழுதும் உம்மை தேடுகிறேன், தைரியமாக இருந்து உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே. அதனால் உம்மை தேடுகிற எனக்கு, என் குடும்பத்துக்கு ஒரு குறைவும் வரக்கூடாது என்று. அப்போ இந்த இடத்துல அம்பை துலக்க வேண்டும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை நாம் நல்லபடி மனதில் மெமரி பண்ண வேண்டும். கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கேடகனா மாறு கவசம். அது நமக்கு இது கவர் பண்ணக்கூடியது, நம்ம காட்டை கவர் பண்ணக்கூடியது தான் அந்த கேடகம். அதை என்ன செய்ய? நல்லா செப்பனிட்டு வச்சுக்கோ. எங்கேயும் ஓட்டையினை இருக்கக்கூடாது. எந்த அம்பு அது மேலே பாய்ந்தாலும் அந்த கேடகம், அது விசுவாசம்னு சொல்லுவாங்க. விசுவாசம் என்னும் கேடகம். அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். எந்த ஒரு வார்த்தைகளும், எந்த துஷ்டனுடைய வார்த்தைகளினாலும் நம்ம இருதயம் கலங்கவே கூடாது. அதனால் கேடகத்தை நன்றாய் செப்பனிடுங்கள். அப்படின்னா விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசம் கடைசி வரைக்கும் நம்ம கூட வர வேண்டும். நம்ம உயிர் போகும்போது கூட நமக்கு விசுவாசம் தேவை. ஏன்னா நம்ம உயிர் போகிறதுக்கு முன்னால் கூட நம்ம பாவ மன்னிப்பு கேட்டிருந்தா பரிசுத்தமாக இருப்போம். ஆனால் விசுவாசம் அப்படி கிடையாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் என் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் நடப்பேன் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதும் அதையே நாம் அறிக்கை பண்ண வேண்டும். என் ஆவியை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம் என்னும் கேடகம். அந்த கேடகத்தை நீ நன்றாக செப்பனிட்டுக்கொள் என்று இந்த எரேமியா 51:11வது வசனம். மேதியருடைய ராஜாக்களின் ஆவி எழுப்பினார், அவங்களை அழிக்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? அம்பை துலக்க வேண்டும். அதுக்கு ஒரு 12ல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பாபிலோனின் மதில்கள் மேல் கொடி ஏற்றுங்கள். கொடி எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? வெற்றிக்கு அடையாளமாக இருக்கின்றது. நம்ம கல்யாண வீட்டில் ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க? ஆர்ச்சி நட்டுவாங்க. ஆர்ச்சி நட்டி என்ன செய்வாங்க? அந்த நல்ல பேனர் மாதிரி எல்லாம் வச்சு 2 வாழையை நட்டிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாளைக்கு கல்யாணம் அப்படின்னா இன்றைக்கி காலையிலையோ மதியமோ அந்த ஆர்ச்சி நட்டிடுவாங்க. 2 பக்கமும் வச்சு பெரிய ஆர்ச்சி நட்டி 2 வாழையை கொண்டு வச்சிருவாங்க அதில். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்டில் வெற்றிகரமான திருமணம் நடைபெறப் போகிறது. அதுக்கு தான் முதலாவது இந்த கொடி ஏற்ற வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட யெகோவா நிசி, எந்த கொடி, நம்ம எல்லா பிரச்சனைகள் வரும்போது நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை விசுவாசத்தோடு நான் வெற்றியாக வாழ்வேன், எனக்கு எந்த தீங்கும் என்ன செய்யாது, அணுகாது. விசுவாச கொடியை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்ற வேண்டும். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஜாமம் காக்கிறவர்களை காவலை பலப்படுத்த வேண்டும். கொடியேற்றுங்கள், யெகோவா நிசி. அப்புறம் காவலை பலப்படுத்துங்கள். அடுத்த வசனத்தில் காவலை பலப்படுத்துங்கள். காவல் இது இரத்த கோட்டை தான். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இங்கே எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். அப்படியானால் இயேசுவின் இரத்தம் தான் நமக்கு காவல். எந்த வீட்டில் ஆண்டவருடைய இரத்தத்தை, அந்த ஆட்டுக்குட்டியினானவருடைய இரத்தத்தை
எந்த வீட்டில் நிலையிலையும் வாசல்களையும் பூசியிருந்தாங்களோ அந்த வீட்டுக்கு சங்காரத்தூதன் வருவதில்லை. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசுவின் இரத்தம் நமக்கு பூசப்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் காவலை பலப்படுத்துங்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஜாமம் காக்கிறவர்களை நிறுத்துங்கள். அப்போ எவ்வளோ காரியத்தை செய்ய விடுறதுக்கு பாருங்க. துஷ்டன் நம்ம வழியாய் வரக்கூடாது என்று, வரமாட்டான் என்று நமக்கு தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னா, யார் மூலமாக தீர்க்க தரிசனம் வந்தாலும் இல்லை தேவனே நமக்கு பேசினா கூட நம்ம சந்தோஷப்படுவோம். ஏன்னா அவன் கொல்லுகிறவன், துஷ்டன் அழிக்கிறவன், அவன் முறுமுறுக்கிறவன், அவன் வேதனைப்படுத்துகிறவன். அவன் வரக்கூடாது என்றால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை பார்க்கிறோம். அம்பை துளக்க வேண்டும், அலாட்டாக இருக்க வேண்டும், வேத வசனத்தை மனதிலே மெமரி பண்ணி அதை கொண்டு சாத்தானை ஜெயிக்க வேண்டும். ஜாமங்காக்கிறவர்கள், அதாவது இரவு ஜெபம் நடத்துகிறவர்களை நிறுத்த வேண்டும். பதிவிருப்போரை வையுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பதிவிருந்து மறைந்திருந்து தாக்கக்கூடிய பிள்ளைகள் நம்ம குடும்பத்தில் இருக்கணும். எப்போனாலும் தனித்து ஜெபிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்கும்போது சாத்தான் நம்மை தொட முடியாது. அப்பொழுது துஷ்டன் நம்முடைய வழியாய் அவன் கடந்து வருவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த பரிசுத்த வேதத்தின்படி நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கை மிகுந்த சமாதானமாக இருக்கும். போராட்டம் வந்தால் அதில் வெற்றியை கொடுப்பார், நோய் வந்தாலும் சுகத்தை கொடுப்பார், ஜீவனை தீர்க்க ஆயுசை கொடுப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். இம்மட்டும் நம்மை நடத்தின எபனேசர் இனியும் நம்மை நடத்துவார். நம்ம செய்ய வேண்டியது கொடியேற்ற வேண்டும். கொடியேற்றது எதுக்கு அடையாளம்? வெற்றிக்கு அடையாளம். ஜாமம் காக்கிறவர்களை நிறுத்த வேண்டும், காவலை பலப்படுத்த வேண்டும். அடுத்து சொல்லியிருக்கு, இப்படி ஒவ்வொரு செயலையும் பதிவிருப்பாரை வையுங்கள். மறைந்திருந்து தாக்கக்கூடிய அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறவர்கள் நம்ம வீட்டில் இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு செயலும் கவனமாக இருக்கும்போது துஷ்டன் நம்முடைய வழியாய் அவன் கடந்து வருவதில்லை. நம்பிக்கையை உறுதிப்படுத்தும்படி கொடியேற்ற வேண்டும். இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். எந்த சாத்தான் நமக்கு விரோதமாக ஏவி விட்டாலும், எந்த பாவத்தை ஏவி விட்டாலும் செய்யாதபடி தேவன் நம்மை கண்டிப்பாக காத்துக்கொள்ளவராய் இருக்கிறார். அது நம்மை அணுகாது, எந்த தீங்கும் நம்மை தீண்டாது. ஏனென்றால் இயேசுவின் இரத்தம் அது காவலை காக்கக்கூடியதாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அவருடைய இரத்தத்துக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஊழியத்தை இயேசுவின் இரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரங்களை, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை இயேசுவின் இரத்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பிதாவின் ஆளுகைக்கும் இயேசுவின் இரத்தத்துக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கும் பிதாவின் மகிமைக்கும் நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அந்த துஷ்டன் நம்முடைய வழியாய் வரமாட்டான். நம்முடைய வழியாய் அவன் வருவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்துக்குள்ளே இருக்க வேண்டும். ஏனென்றால் அது நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. எசேக்கியேல் 38வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம பார்ப்போம். எசேக்கியேல் 38:7. ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனா இரு. இதுல சொல்லியிருக்கு, நீ என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். நம்ம ஆயத்தப்பட வேண்டும். எப்பொழுதும் நம்ம எந்திரிச்ச உடனே பைபிளை வாசிங்க. நைட்டு கண்டிப்பாக குடும்பமாக ப்ரேயர் பண்ணுங்கள். ஒரு பாட்டு இல்லை 2 பாட்டு இல்லை 3 பாட்டு, ஒரு சங்கீதம். இரவிலே குடும்ப ஜெபத்திலே சங்கீதங்களை வாசியுங்கள். அந்த 18வது சங்கீதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஒரு அருமையாக, என் பலனாகி கர்த்தாவின் மேல் அன்பு கூறுவேன், நீரே என் பலன், நீரே என் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அருமையான வசனங்கள் அந்த 18வது சங்கீதத்தில் அது கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அது ரொம்ப நமக்கு பிடிக்கும். தேவனாகிய கர்த்தாவின் மேல் நான் அன்பு கூறுவேன், என் பலனாகிய கர்த்தாவின் மேல் அன்பு கூறுவேன். 2வது வசனத்தில் கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிற என் துர்கம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். 3வது வசனத்தில் துதிக்கை பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் நான் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, மரண கண்ணிகள் என்மேல் சுற்றி கொண்டது, துர்ச்சின பிறவாக பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் வந்தது. ஆனால் எனக்கு உண்டான நெருக்கத்தில் என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் அபயமிட்டேன், அவர் தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த தேதி நம்ம அன்றைக்கு இருக்கிறதோ அந்த தேதியில் சங்கீதங்களை இரவு ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். மிக அருமையாக இருக்கும். கர்த்தர் நம்மோடு அதை பேசக்கூடிய நாளாக கூட இருக்கும். அந்த வார்த்தைகள் அந்த இரவு ஜெபத்தில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கக்கூடியதாக அந்த சங்கீதத்தின் வசனங்கள் இருக்கும். ஏனென்றால் அது உயிர் உள்ளது. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீ என்ன செய்யணும்? நீ ஆயத்தப்படு, உன்னோட கூடின உன் எல்லா கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாக இரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தி கேட்குற
நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம முதலாவது ஆயத்தமாய் இருக்க வேண்டும். யாரை? துஷ்டனை எதிர்த்து நிற்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய உதடுகளை காத்து கொள்ளும்படிக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். துஷ்டர்களுடைய கூட்டத்தோடு நாம் சேர்ந்து பேசக்கூடாது. நெகட்டிவான அவிசுவாசமான வார்த்தைகளை வீட்டுக்குள்ளே பேசக்கூடாது. ஒருத்தர் பேசினாலும் அடுத்தவங்க சொல்லணும். நல்ல வார்த்தைகளை நம்ம பேச வேண்டும். எப்பவுமே அவிசுவாசம் உள்ள வார்த்தைகளை சொல்லக்கூடாது. நமக்கே சாபமும் சொல்லக்கூடாது. அதான் ஆயத்தப்படு என்றால் நம்ம எப்பவும் கவனமாக இருக்க வேண்டும். சத்துரு எந்த வகையில் அவன் நம்மோடு போராடி கொண்டு இருக்கின்றான். வேதம் சொல்லுகிறது, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் தேவன் நம்மை கண்டிப்பாக காப்பாற்றுவார். தேவன் காப்பாற்றுவார். அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. கைவிடுவதற்காக நம்மை அழைத்தார், கைவிடுவதற்காக நம்மை ரட்சித்தார். அவருடைய இரத்தத்தை நம்மையில ஊற்றி இருக்கிறார். எதுக்குன்னா, இந்த துஷ்டனால், இந்த பொல்லாத சாத்தானால், துஷ்ட மனிதர்கள் மூலமாய் நாம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒரு வீட்டில் 2 பேர்கிட்ட தற்கொலை பண்ணிட்டாங்க, தற்கொலை பண்ணி இறந்தாங்க. 3வது ஒரு நபரும் தற்கொலைக்கு முயற்சி செய்யும் போது வீட்டில் உள்ளவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். ஐயோ, 2 உயிர்கள் தற்கொலை செய்து போய்விட்டன, இப்போ 3வது இந்த உயிரும் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது என்று பார்த்த உடனே இந்த வீட்டில் உள்ள ஒரு நபர் ரொம்ப சத்தம் போட்டிருக்காங்க. சத்தம் போட்ட உடனே பக்கத்தில் எல்லாரும் ஓடி வந்து அந்த மனிதரை காப்பாற்றி விட்டார்களாம். அப்பொழுது அன்றைக்கு அவருக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சாம். ஏற்கனவே 2 உயிர் தற்கொலையில் போய்விட்டது, இதுவும் 3வதும் தற்கொலையில் போனதை கர்த்தர் காப்பாற்றி விட்டாரே அப்படின்னு சொல்லி அவங்க அன்றைக்கி சந்தோஷமாக இருந்து பைபிள் எடுத்து வாசிக்கும் போது இந்த நாகும் 1வது அதிகாரம் 15வது வசனம் தான் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இனிமே இந்த தற்கொலையை செய்ய தூண்டக்கூடிய இந்த பொல்லாத தற்கொலை நாவி இனி உன் வீட்டுக்கு வராது. இதோ உன் பிள்ளையை நான் காப்பாற்றி விட்டேன், இனிமே இந்த துஷ்டன் உன் வழியாய் வருவது இல்லை அப்படின்னு கர்த்தர் சொன்னாராமா. உடனே அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் முடிஞ்சு இன்றைக்கி குழந்தைகளோடு பேரம்பேத்தியோடு அவங்க எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, துஷ்டன் உங்கள் வழியாய் இனி வருவதில்லை. நீங்கள் போகும்போது சரி, நீங்கள் வரும்போது சரி, நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சரி, நீங்கள் ஊழியர் செய்ய போகும்போது சரி, நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்களா, ஸ்கூலுக்கு போகிறீங்களா, வேலைக்கு போகிறீங்களா, நீங்கள் எங்கே போனாலும் கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக இருக்கும். கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அவர் துஷ்டன் நம்முடைய வழியாய் கடந்து வருவதில்லை. வேதம் சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட்டின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. அது எப்படி? நம்ம கூடி ஜெபிக்கிறவங்கள விட ஒரு ஐக்கியம் வச்சுக்கிடணும். அதான் அதில் நமக்கு நல்ல கான்ஃபரன்ஸு ப்ரேயரில் நம்ம கண்டிப்பாக இருக்கணும். ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸு ப்ரேயரில், இல்லை நம்ம ஒரு கூடி ஜெபிக்கிற ஆலயத்தில், இல்லை ஒரு வீட்டில் எங்கே கூடி ஜெபிக்கிறாங்களோ அங்கே பக்கத்தில் உள்ள இடத்துல நம்ம கூடி ஜெபிக்கிறவங்களோடு நம்ம இருந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒருத்தர் எப்படி ஜெபிக்கிறாங்க, எப்படி சாட்சி சொல்கிறாங்க, எப்படி அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அதான் நம்ம ஒரு ஃபெல்லோஷிப் வச்சுக்கிடணும். தேவனுடைய பிள்ளைகளோடு ஒரு ஐக்கியம் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யும்போது நம்ம மற்றவங்களுடைய சாட்சி கேட்கும்போது நம்மளும் இப்படி பாடணுமே, நம்மளும் இப்படி சாட்சியாக இருக்கணுமே அப்படின்லாம் நமக்குள்ளே வரும். இந்த அறிவு வரும். ஜெபிக்கிற ஒரு ஜெப கூட்டத்துக்குள்ளே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். பதிவிற்பது என்பது இப்படி இருந்தால் துஷ்டன் வழியாய் வரமாட்டான். ஏனென்றால் காவல் பயங்கரமாய் இருக்கிறது, கொடியேற்றியாச்சு, இயேசுவின் இரத்தத்துக்குள் இருக்கிறான் என்று பயந்து நம் வழியில் சத்துரு வரவே மாட்டான். இவைகளை நீங்கள் செய்யும்போது நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். துஷ்டன் உன் வழியாய் இனி கடந்து வருவதில்லை. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பிதாவே, உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, எங்கள் வழியாக துஷ்டன் வரக்கூடாது. ஏசப்பா, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். எங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், எங்கள் குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஊழியத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களை தரைமிட்டு தாழ்த்தி, துஷ்டன் எங்கள் வழியாக இனி வரவே கூடாது என்று விசுவாசத்தோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து உங்கள் இரத்த கோட்டைகளை வைத்து ஜீவன் சுகம் பல தீர்க்காயுசு கொடுத்து சமாதானத்தை கொடுத்து நோய்களுக்கு விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.